வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மராத்தியர் ஆட்சியும் ஆங்கிலேயர்கள் வருகைக்கு முன்னாடி இருந்த தமிழ்நாடை பற்றியும் பார்க்கலாம் வாங்க. விஜயநகர ஆட்சியோட வீழ்ச்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மராத்தியர்கள் தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்தாங்க. தக்கணத்தில் தான் விஜயநகரத்தோட வீழ்ச்சி நடந்தது. அதுக்கு அடுத்தது இஸ்லாமியர்கள் அந்த விஜயநகர நாடுகளை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் கைப்பற்றுறதுக்காக அவங்க முயற்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ பிசாப்பூர் சுல்தானுடைய தளபதியான சாசி இவர் சிவாஜியோட தந்தை. இவர் கர்நாடகம், தஞ்சை, செஞ்சி, தேவனாம்பட்டி, பரங்கிப்பேட்டை இந்த இடத்த எல்லாம் அவர் கைப்பற்றினார். அதனால் அவரையே அங்கே ஆளுநராக வச்சுட்டாங்க. நாயக்கர்கள் கூட அவர் ஒரு உடன்படிக்கையை வச்சுக்கிட்டு சுல்தானோட ஆதிக்கத்தை இவர் உதவி திரட்டார். அதே சமயத்தில் அந்த இடத்துலலாம் மராத்தி மொழியை ஆட்சி மொழியாகவும் ஆக்கிட்டார். சாசியோட மூத்த புதல்வன் சிவாஜி முஸ்லீம் முரசு அரசுகளுக்கு எதிராக மராட்டிய அரசை அவர் நிறுவினார். சாசியோட 2ஆம் மனைவி துர்காபாயும் அவள் வழி வெங்காசியனையும் அவர் புறக்கணிச்சிட்டாரு. சாசி 1664 குதிரை விபத்தில் உயிரிழந்தார். இப்போ வெண்காசி சாசிக்கு பிறகு வெண்காசி கர்நாடகா பகுதியோட ஆளுநராக பொறுப்பேற்றுறாரு. தஞ்சை நாயகன் விசயராவனுக்கும் மதுரை நாயகன் சொக்கநாதுக்கும் இடையில் ஒரு மோதல் நடக்கும்போது அதில் விசயராகவன் கொல்லப்படுறாரு. அப்போ சொக்கநாதன் என்ன பண்ணார்னா அழகிரி நாயக்கனை தஞ்சையோட அரியணையில் அமர்த்தினார். ஆனால் இதை பிடிக்காத தஞ்சை ராயசம் இவர் செயலாளர் வெங்கண்ண விசயராகவன் 4 வயசே ஆன மகனான செங்கமலதாசை இளவரசர் ஆக்கணும்னு சொல்லிட்டு பிசாப்பூர் சுல்தானிடம் போய் கேட்க அவர் என்ன பண்ணார்னா வெண்காசி தலைமையில் படை ஒன்றை தஞ்சாவூரில் அனுப்பினார். அழகிரி நாயகன் அந்த படை தோக்கடிச்சிட்டு செங்கமலதாசை தஞ்சையில் ராஜாவாக அமர்த்துச்சு. பிசாப்பூர் சுல்தான் இறந்துட்ட அப்புறம் வெண்காசி தஞ்சை மீது போர் எடுத்து செங்கமலதாசை அகற்றிட்டு அவர் தஞ்சையில் மராட்டியரோட ஆட்சியை துவக்கினார். சிவாஜியோட படையெடுப்பை பார்க்கும்போது மராட்டியர் ஆட்சியை விரிப்படுத்துறதுக்காக எல்லா பகுதிகள் மேலேயும் சிவாஜி படையெடுத்துட்டு இருந்தார். கர்நாடகாவில் அவருடைய பங்கு தரணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. அது மாத்திரம் இல்லாமல் ஸ்ரீசைலம், திருப்பதி, காஞ்சி, செஞ்சி, வேலூர், பரங்கிப்பேட்டை, திருவதிகை, தேவனாம்பட்டினம், புவனகிரி இந்த இடத்த எல்லாம் கைப்பற்றிட்டு கொள்ளிட ஆற்றில் இருக்கிற திருமாலப்படியில் முகாமிட்டிருந்தார். மதுரை சொக்கநாதன் என்ன பண்ணார்னா பெரிய ஒரு தொகையை கொடுத்து அவரோட நாட்டை அவர் காப்பாற்றிக்கிட்டார். வெண்காசியோட நடைபெற்ற உடையாரில் அவன் நாட்டை தர முடியான்னு சொன்னதுனால அவனை கைது செய்யறதுக்கு சிவாஜி முயன்றார். ஆனால் வெண்காசி தப்பி ஓடிட்டார். அதுக்கப்புறம் செஞ்சியை தலைமை இடமாக கொண்டு தென்பகுதிகளை நிர்வகிக்கிற பொறுப்பை சாந்தசாயிடம் கொடுத்துட்டு சிவாஜி வடக்கே திரும்பி போயிட்டார். இப்போ வெண்காசி என்ன பண்ணார்னா சாந்தசாயிடம் ஒரு உடன்படிக்கையை செஞ்சுட்டு தஞ்சையில் மீண்டும் அவர் அரசரானார். சிவாஜி இறந்தப்புறம் வெண்காசி அச்சம் இல்லாமல் முழு உரிமையோடு அங்கே இருந்தார். வெண்காசியோட ஆட்சியில் பார்த்திங்கன்னா பெரிய வெள்ளமும் கடல் அரிப்பும் மக்களை ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அது மாத்திரம் இல்லாமல் நிறைய வசூல் பண்ணார் வரியாக. அதனால் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. வெண்காசியோட மறைவுக்கு பிறகு அவருடைய மகன் சாசி ஆட்சிக்கு வந்தார். இவருடைய ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா அரசியலில் நிறைய சிக்கல் இருந்தது. மதுரையில் சில பகுதிகளை சேதுபதி அப்புறம் மைசூர் உடையோடு சேர்ந்து இவர் கைப்பற்றினார். மராட்டியர்களோட ஆளுகை இருந்த செஞ்சியை ராசாராமன் கையிலிருந்து முகாலியர்கள் கைப்பற்ற முயலும் போது ராசாராமுக்கு தஞ்சை உதவிச்சு. இதனால் முகாலிய தளபதியான சுர்பிகர் கான் தஞ்சையை கைப்பற்றுறதுக்கு வரும்போது சாசி அவர்கிட்ட ஒரு பெரிய தொகையை கொடுத்து அவர் தப்பிச்சுக்கிட்டாரு. தஞ்சை மன்னன் மதுரைக்கு எதிராக சேதுபதிக்கு உதவி புதுக்கோட்டையை பரிசாக வாங்கிக்கிட்டார். திருக்காட்டுப்பள்ளியும் கைப்பற்றிக்கிட்டார். சேதுபதியை மங்கம்மாள் தண்டிக்கிறதுக்காக முயலும் போது சேதுபதி என்ன பண்ணார்னா தஞ்சைக்கு எதிராக நிற்பதை தெரிஞ்சுக்கிட்டு தஞ்சைக்கு எதிராக படையெடுத்து அனுப்பி வைக்க அறந்தாகியை கைப்பற்றினார். சாசி நிறைய மருத்துவமனைகள், சிவில் நீதிமன்றங்கள்லாம் ஏற்படுத்தினார். அவருக்கு வாரிசு இல்லாதனால சாசியோட தம்பியான சரபேசி ஆட்சிக்கு வந்தார். முதலாம் சரபேசி ராமநாதபுரம் அஞ்சா பிரியறதுக்கும் சிவகங்கை தோக்கிறதுக்கும் காரணமாக இருந்தார். பாம்பாற்று பகுதியை தஞ்சையோடு நினைத்தார். புலவர்களெல்லாம் நல்லா போற்றினார். கோயில் பணிகளை செய்வதிலும் ஈடுபட்டார். அடுத்தது துக்காசி. முதலாம் சரபேசிக்கு வாரிசு இல்லாதனால அவரோட தம்பி துக்காசி ஆட்சிக்கு வந்தார். கர்நாடகா நவாபோடைய முன்னேற்றத்தால் தஞ்சை அவருக்கு திரை செலுத்திக்கிட்டு இருந்தது. அது மாத்திரம் இல்லாமல் இவர் ராமநாதபுரத்துலேயும் புதுக்கோட்டையிலும் இருந்த அரசியல் நிலையை பயன்படுத்தி தொல்லைகள் நிறைய கொடுத்தாரு. சேதுபதி, தொண்டைமான், மதுரை நாயக்கர், கர்நாடக நவாப் இவங்க எல்லாரும் சேர்ந்து தஞ்சைக்கு எதிராக படையெடுத்து தாக்கி தஞ்சையை தோக்கடிச்சாங்க.
இவருக்கு பின்னாடி சில காலம் வந்து தஞ்சை முடமாக இருந்தது. பிரதாப் சிங் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் நிலைமை வந்து சீராச்சு. பிரதாப் சிங் பார்த்திங்கன்னா அரசியல் நுட்பத்துலேயும் மக்களோட ஆதரவுலையும் அவர் தஞ்சையில் வந்து ஆட்சி புரிஞ்சிருந்தார். கர்நாடக நவாப் தஞ்சாயை வந்து கைப்பற்று பிரதாப் சிங்குக்கு ஓய்வூதியம் கொடுத்து ஓய்வு எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட மராட்டிய மன்னன் சாகு படையை அனுப்பி கர்நாடகத்தில் நவாப் ஆட்சியை வந்து நிலைத்தடமாற செஞ்சார். தேசுத அலி வந்து கொல்லப்பட்டார். திருச்சி ஆளுநராக இருந்த சாந்தா சாஹிப் சிறைப்பிடிக்கப்பட்டு அவர் எத்தனை சிறையில் போட்டாங்க. பிரதாப் சிங்கை வந்து தஞ்சையோட அரசன் ஆனார். சாந்தா சாஹிப் பிரெஞ்சு முசாபர் சிங் கூட்டுக்கு எதிராக ஆங்கிலேயர்களோட நட்புறவு கொண்டு அவரோட நாட்டை வந்து அவர் காப்பாற்றிக்கிட்டார். அடுத்து வந்து துல்சாசி. இந்த பிரதாப் சிங்குக்கு பிறகு துல்சாசி ஆட்சி வந்தது. இவருடைய ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா ஐதர் அலி வந்து இங்கே படையெடுத்து வந்தார். அப்போ ஐதர் அலிக்கு இவர் 4 லட்சம் ரூபாயை 4 யானைகளும் கொடுத்து நாட்டை வந்து காப்பாற்றிக்கிட்டாரு. ராமநாதபுரத்தில் இருக்கிற சில பகுதியில் வந்து கைப்பற்றினார். சேதுபதி கர்நாடக நவாப்பிட உதவி கேட்க அவர் உதவலை. அதனால் தஞ்சை மீது அவருக்கு இருந்த தனிப்பட்ட கோவத்தால் படையெடுத்தார். அப்போ வல்லத்தை வந்து கைப்பற்றிட்டு துல்சாசி பணிந்து வரி பாக்கியும் பெரிய தொகையும் கொடுத்ததோடு சேதுபதி கிட்டேருந்து அவர் எந்த இடம்லாம் பிடிச்சாரோ அதையெல்லாம் வந்து இவர்கிட்ட கொடுத்துட்டாரு. பிறகு மீண்டும் வந்து கர்நாடக நவாப் தொண்டமானை ஏவி விட்டு ஆங்கிலேயரோட துணையோட தஞ்சையை வந்து கைப்பற்றினார். 3ஆம் நவாப் மக்களை வந்து ரொம்ப துன்புறுத்தி அதிக வரிகளை வந்து வசூலித்தார். ஆங்கில அரசு துல்சாயிடம் தஞ்சையை ஒப்படைச்சது. அதற்கு பலனாக 277 கிராமங்களை பரிசாக கொடுத்தாரு. ஆனாலும் அவருக்கு படையை வந்து வச்சிருக்கிறதுக்கு உரிமையை ஆங்கிலேயர்கள் தரல. அவங்களுடைய படையை தான் அங்கே அவங்க வச்சுட்டு இருந்தாங்க. இவரோட ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா மக்கள் வந்து பஞ்சம் பட்டினி ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அடுத்து வந்தது அமர்சிங். துல்சாபிக்கு பிறகு அவருடைய மகனான 2ஆம் சரபேசி சின்ன பையனாக இருந்ததுனால அமர்சிங் பகர் வந்து ஆளுநர் பதவிக்கு வந்தார். அதனாலேயே ஆங்கில அரசு வந்து வரியை வந்து ஏற்றிடுச்சு. ஆங்கில அரசே முழு பொறுப்பையும் வச்சுட்டு இருந்ததுனால அமர்சிங் வெறும் பேரளவில் தான் வந்து ஆளுநராக இருந்தார். மக்கள்லாம் அந்த வரி சுமையை தாங்க முடியாமல் அந்த ஊரை விட்டே காலி செஞ்சுட்டு போயிட்டு இருந்தாங்க. அதனால் ஆங்கில அரசு வந்து வரியை குறைச்சிது. ஆனால் தானே வந்து இந்த இடத்த ஆளணும்னு சொல்லிட்டு இவர் ஆர்ச்பால்டோடைய துணையோட தஞ்சையோட அரசனானார். 2ஆம் சரபேசி ஸ்வோர்ட்ஸ் பாதிரியார் வந்து 2ஆம் சரபேசியோட நிலைமையை பார்த்து கார்ன்வாலிஸிடம் கேட்க 1898 தஞ்சையோட அரசனாக இருந்த சரபேசி ஆட்சி பொறுப்பை வந்து ஏற்றுக்கிட்டாரு. வெல்லஸ்லி பிரபுக்கிட்ட அவர் ஒரு ஒப்பந்தம் செஞ்சு தஞ்சை கோட்டையும் வல்லத்தை மட்டும் அவர் வச்சுக்கிட்டு தஞ்சை நாட்டில் இருக்கிற மற்ற இடங்களை வந்து ஆங்கில அரசில் வந்து ஒப்படைச்சிட்டாரு. தஞ்சை வந்து சென்னை மாகாணத்தோடு இணைக்கப்பட்டது. சரபேசி அமர்சிங் அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தில் எல்லாருக்குமே வந்து ஆங்கில அரசு வந்து ஓய்வூதியம் கொடுத்தது. சரபேசியும் அவரோட மகனான சிவாசியும் மன்னன்ற பட்டத்தோடு மட்டுமே தஞ்சை கோட்டையில் இருந்தாங்க. இத்தோடு அவங்களுடைய ஆட்சி வந்து முடிவுக்கு வந்தது. மராட்டியர் ஆட்சி முறையை பார்த்திங்கன்னா வருவாய் அதிகாரிகளை இவங்க ஆட்சியில் திவான் வந்து பேரில் வந்து அழைக்கப்பட்டாங்க. பவன பண்டிதர் வாயிலாக விவசாயிகளின் வரி வசூல் முறையும் நீர்ப்பாசனம் பெற வசதியும் இருந்தது. தாபீர் பண்டிதர் உருவாக்கிய அமனி முறையில் வரி திட்டம் இவங்களுடைய ஆட்சியில் பார்த்திங்கன்னா அதிகாரிகள் விவசாயிகளை சூறையாட தான் வழி செஞ்சது. கலை இலக்கிய பணிகள் பார்த்திங்கன்னா சரபேசி சரஸ்வதி மஹாலில் உருவாக்கி அதில் 2200க்கும் மேற்பட்ட சுவடிகள் வேதாந்தம் மருத்துவம் காப்பியம் இலக்கியம் இசை நடனம் கட்டிடக்கலை வானியல் தொடர்பான சுவடிகளெல்லாம் திரட்டி அங்கே அடுக்கி வச்சுருக்காரு. சரஸ்வதி மஹாலை பற்றி ராபின்சன் ஆய்வு செய்து விளக்கம் தந்திருக்காரு. 1805 ஒரு அச்சுக்கூடத்தை சரபேசி நிறுவினார். தேவநகரி எழுத்துக்களை அச்சிடும் தொழில் அங்கே வந்து நடந்தது. சாசி மன்னன் காலத்தில் பார்த்திங்கன்னா 46 புலவர்கள் அங்கே இருந்தாங்க. ராமபத்திர தீட்சிதர் பாஸ்கர் தீட்சிதர்ன்ற பெரும் புலவர்கள்லாம் அங்கே இருந்தாங்க. அல்லூரி குப்பண்ணான்ற தெலுங்கு புலவரை துல்காசி ஆந்திர காளிதாசர்னே கூப்பிட்டாரு. தமிழ் புலவர்கள் தல புராணங்களுக்கும் பக்தி பாடலுக்கும் ஒரே நூல்லாம் எழுதினாங்க. திருவாரூர் வைத்தியநாத தேசிகர் வேதாரண்யம் தாயுமானவர் சுவாமிநாத தேசிகர் சீர்காழி அருணாச்சல கவிராயர் இவங்கெல்லாம் வந்து தஞ்சை நாட்டில் வாழ்ந்த தமிழ் புலவர்கள். பல்துறை ஆய்வாளர் மருத்துவ நூற் படைப்பாளர் பழஞ்சுவடை காப்பாளர்ன்ற பட்டம்லாம் வந்து 2ஆம் சரபேசி மன்னனுக்கு இருக்குது. அந்த தஞ்சையில் அவர் வந்து வச்சிருக்கிற கூடிய அந்த பொக்கிஷியை வந்து இன்றைக்கும் வந்து பழமையான புதைந்த அறிவை வந்து நம்ம கண்ணெதிர்க்க கொண்டு வருது. ஆங்கிலருடைய வருகைக்கு முந்தைய தமிழ்நாடு எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது வரலாற்று காலம் ஆரம்பித்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா அங்கேருந்து அரசு தொடங்கின காலம் அப்படின்றது தான் ஆய்வாளர்கள்லாம் குறிப்பிடுவாங்க.
தமிழர்கள் வந்து அவங்கவுங்களுக்குள்ளேயே வந்து குறுநில தலைவர், சிற்றூர் தலைவர் அப்படின்னு அமைச்சிக்கிட்டு அவங்களோட ஆளுகைக்கு இருக்கிற மக்களை வந்து அவங்களுடைய வீரத்தை வச்சு காப்பாற்றிட்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து அவங்க கால்நடைகள்லாம் பழக்கி அதிக செல்வமாக அவங்க பாதுகாத்தாங்க. அதுக்கெல்லாம் வந்து எந்த ஆபத்தும் நேர்ந்துவிடாமல் இருக்கிறதுக்கு சில இளைஞர்களும் யார் ஆட்சி செய்கிறாங்களோ அவங்களுக்கு துணையாக இருந்தாங்க. இப்படி உருவான அரசு வந்து பொது நலன கவனம் செலுத்தி மக்கள் எல்லாரையுமே பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே அரசு நிறுவனமாக உருவாக்குச்சு. அதன் மூலமாக வர வருவாயை பெருக்கி நிர்வாகத்துக்குன்னு ஒரு பகுதியை வச்சு அதோடு வந்து நிலமும் வந்து அரசுக்கு சொந்தமாக இருந்ததுனால காடுகளெல்லாம் கொன்று நாடை வந்து நாடாக்கி உற்பத்தியை பெருக்கினாங்க. அதுக்கு பிறகு தான் பார்த்திங்கன்னா வம்பவேந்தர்கள், அதாவது பேரரசுகள்லாம் தோன்ற ஆரம்பிச்சிது. இதில் முக்கியமான பேரரசுன்னு பார்த்திங்கன்னா சேர சோழ பாண்டியர்கள் தான் பேரரசுகள். இந்த பேரரசுக்கெலாம் வேறு யாருமே இல்லை. ஆரம்ப காலத்தில் வளமாக இருந்த சிறு குறு மன்னர்கள் தான் பிற்காலத்தில் அவங்களோட ஆட்சியை விரிவாக்கி பேரரசர்களானாங்க. இவங்க காலத்துலலாம் தமிழ் தான் ஆட்சி நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல்லவர்கள் அவங்க மொழியான சமஸ்கிருத மொழியோட தமிழ்நிலத்தின் வடப்பகுதியை ஆண்டாங்க. அவர்களோட ஆதரவோடு பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா சோழர்கள் எழுச்சி பெற்று வடக்கே கலிங்கம் கிழக்கே கடாரம்னு ஆட்சி எல்லையை வந்து பெருக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா சில சோழர்களோட ஆட்சி சிதைய பாண்டியர்கள் வந்து தலை தூக்குனாங்க. பாண்டியர்கள் தளர்ந்தபோது முகாலியர்கள் வராந்தாங்க. அவங்கள முறியடிக்கிறதுக்கு ஆந்திரா பகுதியிலேருந்து தமிழகம் வந்த நாயக்கர்கள் வந்து ஆட்சி அமைச்சாங்க. அத்தோடு சேர்ந்து மராட்டியர் சில பகுதிகளை கைப்பற்றி மிச்ச இடங்களை வந்து முகாலியர் ஆட்சி பகுதியாக வச்சுருக்கும் போது தான் ஆங்கிலேயர்கள் வாணிகம் செய்யறதுக்காக இங்கே வந்து அவங்க ஆட்சியை வந்து வச்சாங்க. இந்த மாதிரி வரலாறு நெடுங்களையும் பார்த்திங்கன்னா தமிழோட வாழ்வு வந்து பல்வேறு பண்பாட்டு போராட்டங்களை பார்த்துட்டு தான் இருந்திருக்கு. அந்தந்த காலத்தில் இருந்த கலையும் இலக்கியமும் தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருந்தது. அதே வேளையில் அந்தந்த காலத்தோட வாழ்நிலையை கலைகளும் இலக்கியங்களும் பதிவு செஞ்ச வண்ணமே தான் அதோட வளர்ச்சியும் இருந்திருக்குன்றது நமக்கு தெரியுது. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.